Hello everyone, welcome back to our channel. Today we are going to see தமிழ் இலக்கணம். தமிழ் இலக்கணம்ல நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஐவகை நிலங்கள். 5 வகையான நிலங்களை ஒன்றிணைச்சு கூறக்கூடிய ஒரு வேர்டு தான் என்னதுங்க ஐவகை நிலங்கள். ஓகேங்களா? அந்த ஐவகை நிலங்கள் என்னென்னங்கிறதையும் அதோட விரிவாக்கங்களையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. ஓகேங்களா? Let's move on to the topic. ஐநிலம் என்பது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மற்றும் பாலை ஆகிய 5 நிலப்பகுதிகளை குறிக்கும் ஒரு சொல்லாகும். ஐந்து வகையான நிலப்பகுதிகள் இருக்குங்க. அந்த 5 வகையான நிலப்பகுதிகளை ஒன்றிணைச்சு நம்ம கூறக்கூடியது தான் என்னதுங்க ஐவகை நிலங்கள். ஓகேங்களா? அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 வகையான நிலங்கள் நம்மளோட உலகத்தில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொன்றா நம்ம எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு குறிஞ்சி. குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடங்களும் சேர்ந்த ஒரு நிலப்பகுதி ஆகும். இது தமிழர்களின் நிலத்திணைகளில் ஒன்றாகும். குறிஞ்சி நிலம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடங்களும் சேர்ந்த ஒரு நிலப்பகுதி ஆகும். அந்த நிலம் எப்படி இருக்குன்னா மலையாக தான் இருக்குங்க. மலையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மலைகளாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கவர் பண்ணக்கூடிய நிலப்பகுதி தான் என்னதுங்க குறிஞ்சி நிலப்பகுதி. ஓகேங்களா? செகண்ட் ஒன் முல்லை. முல்லை என்பது பண்டைய தமிழரின் ஐந்து நிலங்களில் ஒன்றான காடு மற்றும் காடு சார்ந்த
பகுதிகளை குறிக்கும் சொல் மற்றும் முல்லை மலரையும் குறிக்கும். இது பார்த்தீங்கன்னா முல்லை பார்த்தீங்கன்னா காடு மற்றும் காடு சார்ந்த பகுதிகள், அதாவது காடு அது பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே என்னதுங்க முல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, முல்லை நிலப்பகுதி. ஓகேங்களா. தேர்ட் ஒன் மருதம். பண்டைய தமிழரின் நிலப்பகுதிகளில் ஒன்று மருதம். வயலும் வயல் சார்ந்த இடமும் தான் மருதம் என அழைக்கப்பட்டன. மருத நில மக்கள் உழவர் எனப்பட்டனர். தலைவர்கள் மகிழ்நன், ஊரான் என அழைக்கப்பட்டனர். மருத நிலம் எப்படி இருக்குன்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம விவசாயமெல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலங்கள், அதுக்கு பக்கத்தில் அதை சுற்றி இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சேர்ந்தது தான் என்னதுங்க மருத நிலப்பகுதி. ஓகேங்களா. அடுத்தது ஃபோர்த் ஒன் நெய்தல். நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த பகுதியை குறிக்கும். மீன் பிடித்தல், உப்பு தயாரித்தல், போன்றவை நெய்தல் நிலத்தின் முக்கிய தொழில் ஆகும். நெய்தல் நிலம் எப்படி இருக்கும் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும், அதாவது கடல் இருக்கு இல்லைங்களா, அந்த கடலும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய அந்த பகுதிகளாக இருக்கும் இல்லைங்களா, அந்த பகுதியை தான் என்ன சொல்கிறாங்கன்னா நெய்தல் நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீன் பிடிக்கிறது, அதுக்கப்புறம் உப்புலாம் இருக்கு இல்லைங்க அதை சேகரித்து அதை தயாரிக்கிறது, இந்த மாதிரி தொழில் தான் அங்கே பண்ணுவாங்க நெய்தல் நிலத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா.
நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன், பாலை. பாலை என்பது குறிஞ்சி, முல்லை ஆகிய நிலத்திணைகளுக்கு இடையில் இருக்கும் காடு அல்லாத மலையும் அல்லாத பால் நிலப்பகுதி ஆகும். அதாவது மணல், மணல் சார்ந்த இடம் என அழைக்கப்படும். பாலை நிலம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சி இருக்கு இல்லைங்களா, குறிஞ்சி என்ன சொல்லியிருக்கிறோம், மலையும் மலை சார்ந்த இடம் சொன்னோம் இல்லைங்களா. அடுத்தது முல்லை என்ன சொன்னோம், காடு காடு சார்ந்த இடம் சொன்னோம். இது ரெண்டுக்கு இடைப்பட்ட இடத்துல மலையும் இல்லாமல் காடும் இல்லாமல் நடுவில் இருக்கும் இல்லைங்களா, ரெண்டு பக்கத்துக்கும் நடுவில், ரெண்டு நிலப்பகுதிகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பகுதி என்னதுங்க, பால் நிலப்பகுதி. அந்த பகுதி தான் என்னது, பாலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது பார்த்திங்கன்னா மணலும் மணல் சார்ந்த இடம் அப்படின்ட்டு சொல்லலாம், அந்த மாதிரியும் சொல்லிக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, தமிழ் இலக்கணம் பார்த்துருக்கோங்க. அதில் என்ன டாபிக் பார்த்திங்கன்னா, ஐவகை நிலங்கள் பார்த்துருக்கோம். ஐவகை நிலங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 நிலப்பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோங்க, ஐவகை நிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். குறிஞ்சி பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனா, எந்த மாதிரி நிலப்பகுதி அப்படின்னா, மலையும் மலை சார்ந்த இடமா இருக்கக்கூடியது என்னதுங்க, குறிஞ்சி நிலப்பகுதி. அடுத்தது முல்லை பார்த்திங்கன்னா காடும் காடு சார்ந்த இடத்தை தான் என்ன சொல்லுவோம், நம்ம முல்லை நிலப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மருதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வயலும் வயல் சார்ந்த விவசாயம் பண்ணக்கூடிய அந்த நிலம் இருக்கு இல்லைங்களா, அந்த நிலப்பகுதி, அதை சுற்றி இருக்கக்கூடிய நிலப்பகுதி தான் என்ன சொல்லுவோம், மருதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெய்தல் பார்த்தீங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடம், கடலும் கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நெய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாலை பார்த்தீங்கன்னா குறிஞ்சியும் முல்லையும் இல்லாத, அதாவது குறிஞ்சி என்னதுங்க, மலையும் மலை சார்ந்த இடம் சொன்னோம் இல்லைங்களா. அடுத்து முல்லை பார்த்தீங்கன்னா காடும் காடு சார்ந்த இடம். இது ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு பால் நிலமாக இருக்கக்கூடியது என்னதுங்க, பாலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தட்ஸ் எண்ட் ஆஃப் தி லெசன் டுடே. இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிற இந்த டாபிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க, அண்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீட் இன் த நெக்ஸ்ட் டாபிக்.